கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அடி வேரினாலே வெட்டினாலும் மறுபடியும் தண்ணீர் வாசனையினாலே அந்த மரம் செடியைப் போல துளுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதனோட வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், ஒரு கலசம் தண்ணீர் எடுத்து நிலத்தின் மேல் ஊற்றி மறுபடியும் சேர்க்க முடியாதபடிக்கு மனிதனோட வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, ஒரு மரம் 4000 வருஷம் 5000 வருஷம் வாழ்கிறது. ஒரு மனிதனோட ஆயுஷ் நாட்கள் 70, பலம் மிஞ்சினா 80 என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதனோட ஆயுஷ் நாட்கள் குறைந்தது. ஆனாலும் மனுஷன் பாடுபடுகிறான், கஷ்டப்படுகிறான், எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து வைக்கிறான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்கிறான். மெய் ஒளியை கண்டு கொள்ளாமே உலகத்தின் ஒளியிலே மனிதன் ஓடுகிறான். ஒரு மரமானது தண்ணீர் வாசனையினாலே வெட்டி போட்டாலும் தண்ணீர் வாசனையினாலே மறுபடியும் செடியை போல துளுத்து ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. ஆனால் மனிதனோட வாழ்க்கையோ ஒரு கலசம் தண்ணீர் எடுத்து நிலத்தின் மேல் ஊற்றி மறுபடியும் சேர்க்க முடியாதபடிக்கு மனிதனோட வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் பிரயாசப்படுகிறது எல்லாம் வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பிரயாணம் செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த உலகம் மனிதனுக்கு சொந்தமல்ல. உலகத்தில் மனிதன் சம்பாதித்து வைத்ததும் அது அவன் சேர்த்து வைத்தது மறுபடியும் யாரோ ஒருவர் அதை புசிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராக இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீடு வாழ்வை ஆண்டவர் தருகிறார், நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார். மனுஷன் இந்த உலகத்தில் பிரயாசப்படும் போது அவன் நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளாமல் போனால் அவனோட வாழ்க்கை வீணாக போய்விடும் மறு உலகத்தில். ஆமென். அல்லேலூயா.